ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால் கிளாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலான வால் கிளாக் இல்லைங்க, இது வந்து ரேடியம் உள்ள வால் கிளாக். ஓகேங்களா, நான் நிறைய கடையில் நானும் வந்து ரேடியம் கிளாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் ரேடியம் சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். பட் வந்து ரேடியம் அந்த அளவுக்கு பிரைட்டாக இருந்ததில்லை. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஓகே, ஓரளவுக்கு இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு வால் கிளாக் வாங்கியிருக்கேன். அதை வந்து அன்பாக்சிங் பண்ணி அதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். கடைசி அவுட்புட் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக வால் கிளாக் இருக்கும். கொஞ்சம் ரேடியம் வால் கிளாக்காக இருந்தால் நம்ம நைட் டைமில் வந்து குழந்தைங்க தூங்கும்போது லைட்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற அந்த அவசியம்லாம் இருக்காது. ஜஸ்ட் நம்ம டைம் பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஓகே, வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் அதோடைய பாக்ஸு. இது பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ப்ரௌன் கலர் பாக்ஸு. நல்லா சேஃப்டியாக பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. இதோடைய பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அமோரின்னு போட்டிருக்கு. எனக்கு சரியாக ஸ்பெல் பண்ணுறான்னு எனக்கே தெரில. ஆர்ட் அமோரின் தான் நினைக்கிறேன். ஆர்ட் அமோரின் போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன, இது எப்படி இருக்குது, இதோட கலர் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ப்ரைஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேலே போடுறேன். ஓகேங்களா, இதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வரும்போதே அவர் ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா அது வந்து பிரேக் எதுவும் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாரு. அதனால் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். பட் வந்து இது நல்ல வெயிட், சூப்பரான வெயிட்டுங்க. நல்ல குவாலிட்டியாக அது பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கிளாஸ் ஐட்டம் இல்லையா, உடையக்கூடாது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆல்ரெடி டேப்பில் நான் ஓப்பன் பண்ணுறதுனால ஈஸியாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி எம்டி பாக்ஸாக கொடுக்கல, அவங்க உள்ளே வந்து பக்கா தர்மாக்குள் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இது பாருங்க, செம்ம பேக்கிங். அது ஒரு ஷேக் கூட ஆகாது. ஓகேங்களா, இப்போ தான் வந்து நான் இந்த டாப்பை பிரித்தேன். அப்படி இல்லைனா இது இன்னும் நல்லா பக்காவாக சேஃப்டியாக பேக் பண்ணியிருந்தாங்க. அது பாக்ஸுக்கும் வந்து நல்லா செல்லோ டேப் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, இதில் வந்து உள்ளே வேறு எதுவும் கிடையாது, ரெண்டுமே எம்டி பாக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்குது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுதா, ஒயிட் கலர் பாக்ஸ். இப்போ வந்து இது நம்ம வெளியே எடுத்துருவோம். ஆக்சுவலி இது வந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வெளியே எடுத்துட்டோம். ஓகேங்களா, வெளியே நம்ம எடுத்தோன்னே இந்த பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பக்காவாக சேஃப்டியாக பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வால் கிளாக் நம்ம ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இது நைட் டைமில் வந்து கொஞ்சம் ரேடியம் கொடுக்கறதுனால இது ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம ஓப்பன் பண்ணோடனே இது பீஸ் இப்படி தான் இருக்குது. இது உள்ளேயும் வந்து பபுள் ட்ராப் ஷீட் போட்டிருக்காங்க. கிளாஸ் இல்லையா, உடையக்கூடாது அப்படி சொல்லிட்டு பபுள் ட்ராப் ஷீட் போட்டு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுத்துருவோம். இது உள்ளே வந்து பேட்டரியில் எதுவும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், செப்பரேட்டாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளெல்லாம் பேட்டரிலாம் எதுவுமே இல்லை. இந்த பாக்ஸையும் நம்ம செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா கிளாக் வந்து ஒரு அளவுக்கு நார்மல் வெயிட்டில் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப வெயிட் இல்லை, நார்மலாக இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து கவரை விட்டு நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓகே கைஸ், கவர் விட்டு எடுத்துனா இந்த மாதிரி தான் இருக்குது. அதோடைய பிராண்டு பார்த்திங்கன்னா ஆட்மோர்னு சொல்லிட்டு போட்டே இருக்குது. அதோடைய டயல்லாம் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், நம்பர்ஸ். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் நம்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரயில்வே நம்பரும் இதில் கொடுத்துருக்காங்க. 23, 24, 13 அப்படியே வருது பாருங்கள். 24 அப்படியே 13 அப்படியே வருது. இது ரயில்வே நம்பரும் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட் முள், இந்த பெரிய முள், இந்த நம்பர்ஸ், இதெல்லாமே வந்து நைட் டைமில் வந்து க்ளோ ஆகும். ஏன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கனால இது வந்து ஃபுல்லாக க்ளோ ஆகும். நமக்கு வந்து பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியும். ஓகே கைஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுறது பின்னாடி ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த கேப் கூட பின்னாடி இப்போ கொடுக்குறது இல்லை. இப்போ வர மாடலுக்கு எல்லாமே பின்னாடி கேப் கூட யாரும் கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு பேட்ரி மட்டும் போட்டுக்கலாம். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஏ பேட்ரி இருக்கு இல்லையா, பெரிய பேட்ரி, ரிமோட்டுக்கெலாம் போடவில்லை, ட்ரிபிள்ஏ கிடையாது, டபிள்யூஏ பேட்ரி. அது போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து
வாலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து இது பேட்டரி நம்ம போட்டுருவோம். ஓகே, பேட்டரி வந்து இந்த மாதிரி தான் ஓகேங்களா, எவ்ரிடே பேட்டரி தான் போடணும். பேட்டரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இன்சர்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி போட ட்ரை பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இங்கே ஒரு நாப் மாதிரி இருக்கும், இந்த இடத்து உள்ளே போகாது, பேட்டரி அழுத்த முடியாது. பேட்டரி போடும்போது ஆப்போசிட்டாக போடணும். இதாக இருக்கு இல்லைங்களா, இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக்கு, அவ்வளோதான், பேட்டரி போட்டாச்சு ஓகேங்களா. ஓகே ஸோ ஓவராலாக இதில் இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து ஆர்ட் அமோரின்னு ஒரு பிராண்டு. இதோடைய ரேட் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோடைய ரேட் வந்து நான் போடுறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு, நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது ரேட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து டைம் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம வாலில் வந்து ஆணி அடித்து மாட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கவர் பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஆணி அடிச்சிட்டோம். அடிக்க தெரியாமல் அடிச்சு தெரியுது அவங்களுக்கு, அடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த வால் கிளாக் வந்து நம்ம இதில் மாட்டிடுவோம். ஓகே கேஸ், ஓரளவுக்கு மாட்டிட்டேன். ஓகேவா, விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஓகே, ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டுங்க வீட்டில் மாட்டினா. ஓகே ஸோ ஓரளவாக மாட்டியாச்சு. இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சைஸ் வந்து நல்ல சைஸ் தாங்க ஓகேங்களா. நல்ல வந்து ஒரு பெரிய கை இருக்கு இல்லையா, ஒரு ஜான் அதோட பெருசு, 1 அடி 1.25 அடி இருக்கும் சைஸ். இது வந்து இது வரைக்கும் 1 அடி இருக்கும், 1.25 அடி லைட்டாக ஓகேங்களா. இதோட சைஸ் நான் போடுறேன் 30 சென்டிமீட்ரு ஓகேங்களா. இதோட சைஸ் வந்து 30 சென்டிமீட்டர்னு போட்டுருந்துச்சு அதில், அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓவராலாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதோடைய வந்து நைட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரேடியம் அந்த ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. நைட் ஆகட்டும், நான் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே இப்போ பாருங்கள், ஃபோட்டோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இதுதான் மேட்ரு. இது வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த பிராண்ட் பர்டிகுலராக பாருங்கள், ஏன்னா நிறைய பிராண்ட் இருக்குது, அது வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்குமான்னு தெரில ஓகேங்களா. ஓகே இது பார்த்தோம் இல்லையா, இதுதான் இதோட விஷயம். இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, நீங்கள் பார்த்துக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.